ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாபதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாரத பக்தி சூத்ராணி. இதில் நாரதர் 5வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். இதில் முக்கிய பக்தியினுடைய மகிமையை பற்றி அவர் கூறிக்கொண்டு வருகிறார். அதில் நாம் இப்போ இருக்கிறது அந்த முக்கிய பக்தியை பெறுவதற்குண்டான சாதனம் என்ன அப்படிங்கிறத தான் அவர் 74வது சூத்திரத்திலிருந்து 78வது சூத்திரம் வரைக்கும் அந்த முக்கிய பக்தியை பெறுவதற்குண்டான அத்வைத பக்தி, ஞானி பக்தி, அதை பெறுவதற்குண்டான சாதனங்களை கூறிட்டு வராரு. அதில் நாம் பார்த்தது வாதோ நாவலம்பியக, தேவையற்ற வாதங்களை வாக்குவாதங்களை குறைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதில் உங்களுடைய காலமும் சக்தியும் விரயமாகும் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த சாதனத்தை முடித்ததற்கு பிறகு மீண்டும் அவர் அந்த முக்கிய பக்தியினுடைய மகிமையை மறுபடியும் கூறப்போகிறார். இப்போ நாம் ஜென்ரலா இந்த நாரத பக்தி சூத்ராணியில் சாதனங்களுடைய சூத்திரத்தை பார்ப்பதற்கு முன்பு நாம் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக அல்லது தெளிவாக ஒரு கன்க்ளூஷனாக கூட எடுத்துக்கலாம். என்ன நாரத பக்தி சூத்ராணியினுடைய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் என்னென்ன விளக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் இறைவனை பற்றிய அறிவு ஒரு ஏரியா, அதில் 3 விதம். நாலேஜ் ஆஃப் பகவான், அதுல 3 நிலை. அடுத்தது எக்ஸ்பிரஷன் ஆஃப் பக்தி, அதுல இம்ப்ரூவ்மெண்ட், 3 நிலை. அதே மாதிரி எப்படி நாலேஜ்லேயும் 3 இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வர, செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், தட் இஸ் அல்டிமேட் ஸ்டேஜ். அங்கு வரணும்னு சொல்றாரு. இறைவனை பற்றிய அறிவிலையும் 3 நிலையில் இருக்கிறோம். நாம ஒரு ஸ்டேஜா கடந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வரணும். அதுதான் அவர் சொல்றது. எந்த ஸ்டேஜ் தவறு இல்லைன்னு சொல்லல, என்னென்னங்கிறது நான் விளக்க போறேன். அடுத்தது நாலேஜ், அறிவு. அதுக்கு அடுத்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான், அதுல 3 நிலை. ஒன்றொன்றாக கடந்து வரணும், எதுவும் தவறல்ல. 3 எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். அடுத்தது what is the motivation behind that bhakti? Very important. What is the motivation? எதனால் நான் பக்தி செலுத்துகிறேன் அப்படிங்கிறதுல 3 ஸ்டேஜஸ் படம் போட்டு காமிக்கிறார். உண்மை நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொன்னோம்னா கிளீன் பிக்சர். இதுதான் அவர் சொல்ல வர கருத்து. ஃபர்ஸ்ட், இறைவனை பற்றிய அறிவில் 3 நிலையில் இருக்கிறது. அந்த பக்தியை வெளிப்படுத்துவதில் 3 நிலை இருக்கிறது. அந்த பக்தி, மோட்டிவேஷன் ஆஃப் பக்தி, எதற்காக இறைவனை நாம் பக்தி, எதற்காக இறைவனிடம் நாம் பக்தியா இருக்கிறோம், தட் இஸ் மோட்டிவேஷன். அதுல 3 நிலை. இந்த 3ஐயும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நாம் அடுத்த சூத்திரத்துக்குள்ள போது வரப்போற சூத்திரங்கள் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட், இறைவனை பற்றிய அறிவில் 3 நிலை. ஃபர்ஸ்ட் பரோக்ஷ ஈஸ்வரஹ, பரோக்ஷ ஃபர்ஸ்ட் நிலை. பரோக்ஷ ஈஸ்வரஹ, பிரத்யக்ஷ ஈஸ்வரஹ, அபரோக்ஷ ஈஸ்வரஹ. எல்லாம் நம்ம படிச்சதுதான், நான் கன்க்ளூட் பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட் பரோக்ஷ ஈஸ்வர பக்தி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நாலேஜ், இறைவனை பற்றிய அறிவு. அதில் எப்படித்தான் இருப்போம் எல்லாரும், பரோக்ஷ ஈஸ்வர அறிவு. 2வது பிரத்யக்ஷ ஈஸ்வர அறிவு. 3வது அபரோக்ஷ ஈஸ்வர அறிவு, ஞானம்.
ஒடி மீன் பை இப்போ பரோக்ஷ ஈஸ்வர எல்லா பக்தி ஸ்கூல்ஸ் பிலாசபி சொல்லி கொடுக்கறது இதுதான். என்னது? இறைவனை ஒரு மனித ரூபத்தில் காணுதல். எப்படி? மூக்கு மூலியமா கிருஷ்ணர் எவ்வளவு அழகா இருக்கார். அதுதான் ஃபர்ஸ்ட் பரோக்ஷ ஈஸ்வர, ஒரு மனிதனாக அவருக்கு ஒரு உருவத்தை கொடுத்து நாம் இறைவனை பார்த்தல். அப்புறம் காட் இந்த இடத்துல ஒரு இடத்துல இருந்திருப்பாரு, நம்ம கஷ்டன்னு கூப்பிடும்போது வருவாரு, திரும்பி போயிடுவாரு, பக்தர்கள் அழைத்தால் வருவார், திரும்பி என்னமோ போயிற மாதிரியும், அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரியும், சில பேர் கைலாசத்துல உட்கார்ந்து இருக்காங்க, அது இடமா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அங்க இருக்கிற மாதிரியும், அவரு நம்ம கூப்பிட்டா வர்ற மாதிரியும், மிராக்கெல்லாம் செய்யற மாதிரியும், திரும்பி அவர் போயிற மாதிரி தவறில்லை. இது இறைவனை பற்றி அறிவு. இறைவன்னா இங்க இருக்கிறார், வருவார், போவார். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் நாலேஜ் ஆஃப் பகவான். அது தவறுன்னு இல்லை, அதுலயே இருந்துடக்கூடாது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே தான் நான் 90 வயசு ஆனாலும் நான் இந்த அறிவில தான் இருப்பேன்னு இருக்கக்கூடாது. அடுத்த நிலைக்கு வரணும். ஃபர்ஸ்ட் நிலை இல்லாமல், முதல் படி இல்லாமல் மூணாவது படி நம்ம போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரீச் த தேர்ட். அந்த அளவுக்கு நம்ம அறிவை, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நீடட்ங்கிறார். அடுத்து ரெண்டாவது என்ன சொன்ன? பிரத்யக்ஷ. அங்க முதல்ல பரோட்சத்துல என்ன? இறைவன்கிறது ஒருத்தர், அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருவாரு, அவர் அழகானவர், மனிதரை இறைவனை பற்றிய பாடல்கள் நிறைய பேர் நான் பார்த்திருக்கோம். அதெல்லாம் என்னது? பரோக்ஷ ஈஸ்வர ஞானம், ஈஸ்வரனை பற்றிய ஞானம், இறைவன் தான். அடுத்தது பிரத்யக்ஷம். அதுல பாத்தீங்கன்னா அடுத்த நிலை எதுல? நாலேஜ் ஆஃப் பகவான்ல அடுத்த நிலை என்பது நம்ம இதுல படிச்சிருப்போம். எது? ரெண்டாவது நிலை இதுல, அதாவது கிருஷ்ணர் சொல்லுவார், அவதூத சந்நியாசி, அந்த இடத்துல பார்த்திருப்போம். அதாவது என்ன சொல்லுவாரு? இந்த யூனிவர்ஸே இறைவனுடைய அவதாரம்னு படிச்சிருப்போம். இந்த யூனிவர்ஸே, இப்ப நம்ம அவதாரம்னா நம்ம சொல்றோம் இல்லைங்களா, 10வது அவதாரம், 10 அவதாரங்கள் இவர் எடுத்தாரு, சிவனுடைய அவதாரங்கள் நம்ம பாக்குறோம், பெருமாளுடைய அவதாரங்கள் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. ஆனா அந்த இடத்துல என்ன சொல்லுவாரு அந்த அவதூத சன்னியாசி? இந்த யூனிவர்ஸே என்ன பாரு, இறைவனுடைய அவதாரம். இதுதான் என்னது? பிரத்யக்ஷ ஈஸ்வரனா, பார்க்கும் இடமெல்லாம் ஈஸ்வரனை தவிர்த்து வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற அறிவு பிரத்யக்ஷ ஈஸ்வரா. எங்க பிரத்யக்ஷனா? அநேக ரூபம். அங்க ஏக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இறைவன் ஒருவர், அவர் வருவார், போவார், அழகா இருப்பார், மனித சொரூபத்தில் நாம் அவரை வழிபடுதல் என்பது ஃபர்ஸ்ட் அறிவு. ரெண்டாவது இறைவனை பற்றிய அறிவு, காணும் இடமெல்லாம் இறைவனை தவிர்த்து வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற அறிவுக்குள்ள வர்றது. அநேக ரூபம். மரத்தை பார்த்தாலும் ஈஸ்வரன் இறைவன் தான், செடியை பார்த்தாலும் இறைவனாக பார்த்தல், மனிதர்களை பார்த்தாலும் இறைவனாக பார்த்தல் அப்படிங்கிற அறிவு இரண்டாவது நிலை. அதுக்கு பிரத்யக்ஷ ஈஸ்வர ஞானம், ஈஸ்வரனை பற்றிய ஞானம். மூணாவது அபரோக்ஷ ஈஸ்வரன், நான் இறைவனாகவே இருக்கிறேன் என்கின்ற ஞானம். அகம் பிரம்மாஸ்மி. இறைவன் அரூபக. இந்த இடத்துல ரூபம் கிடையாது, அங்கேயெல்லாம் ரூபம் இருக்கும், இங்க அரூபகா. அகம் பிரம்மாஸ்மி. சோ பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. நான் அந்த இறைவனாகவே இருக்கிறேன்கிறது தேர்ட் லெவல் ஆஃப் நாலேஜ் ஆஃப் பகவான். இதெல்லாம் எப்படி வர முடியும்? இந்த நிலைக்கெல்லாம் எப்படிங்க வர்றது? சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் சாஸ்திரம் அண்டர் அ காம்படிட்டன்ட் குரு. பரம்பரா குருல சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்சி, ஒரு காம்படிட்டன்ட் குருவா இருக்கணும். அவர்கிட்ட குரு பரம்பரையில் வந்தவரிடம் படித்தோம் என்றால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? we can see the transformation from 1 to 3. பிரத்யக்ஷம் டு ஃபர்ஸ்ட் பரோட்சமா இருப்போம், அதுக்கடுத்து அவர் பிரத்யக்ஷத்தை கூட்டிட்டு போய், அதுக்கப்புறம் சாஸ்திரம் எங்க கூட்டிட்டு போவோம் நம்மள? அபரோக்ஷ ஈஸ்வர ஞானம். நான் இறைவனாகவே இருக்கிறேன்கிறது இறைவனை பற்றிய அறிவு. பிக் பை சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ்? நேற்று குரு ஃபார்ம்னு அதான் கேட்டாங்க, எவ்வளவு நாள் கோர்ஸ் இது? ஸ்டில் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரியிற வரைக்கும் என்ன பண்றோம்? படிக்கும். there is no time limit, course limit, year limitலாம் கிடையாது.
நீங்க இதே ஒரு இதுல போய் ஆர்கனைசேஷன்ல போய் சேர்ந்து படிச்சீங்க, ஒரு ஆசிரமத்துல போய் சேர்ந்து படிச்சீங்கன்னா அவங்க கோர்ஸ் 2 இயர்ஸ் தான் உங்களுக்கு வச்சு சாப்பாடு போட்டு சொல்லி கொடுக்க முடியும். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ப்ரோக்ராம் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் அங்கேயே எல்லாமே வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணுவாங்க. பட் அவங்க அப்படியே உள்ள அடுத்த பேட்ச் வர்றதுக்காக என்ன அனுப்பிச்சிருவாங்க. வெளியில வந்துட்டோங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சிட்டோங்கிறதெல்லாம் கிடையாது. மறுபடியும் நம்ம dwelling in the subject matter should go on till we reach the catch the point. அது வரைக்கும் நம்ம அதுல இருந்து தான் பிடிச்சிக்க முடியும். சரிங்களா? 2 வருஷம் உள்ள போயிட்டு சாப்பிட்டு படிச்சுட்டா வெளியில வரும்போது அவன் ஞானியா வந்துருவாங்கிற கேரண்டி எல்லாம் கிடையாது. புரிஞ்சுங்களா? அடுத்தது எக்ஸ்பிரஷன் ஆஃப் பக்தி. அதுல 3 லெவல். அதாவது எப்படி எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம இது நிறைய பார்த்துருக்கோம். இந்த கோர்ஸ் இந்த நாரத பக்தி சூத்திரம் ஃபுல்லா இதுதான் பார்த்துருக்கோம். எக்ஸ்பிரஷன் ஆஃப் பக்தி என்னது? நமக்கு இன்ஃபார்மல் பக்தி. இறைவனை நைட்டு தூங்க வச்சு காலையில இறைவனை எழுப்பி விட்டு அவரை குளிக்க வச்சு அவருக்கு ஒரு உடை கொடுத்து சாப்பிட வச்சு அவரோடு விளையாடி ஊஞ்சலாடி, இதெல்லாம் என்னது? இன்ஃபார்மல் பக்தி. தவறில்லை. திருப்பி அவரை நைட்டு படுக்க வச்சு அவருக்கு கொசு கடிக்காம இருக்கிறக்கா கொசுவலை போட்டவங்கலாம் இருக்கிறாங்க. இறைவன் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் பக்தி. இட்ஸ் அ கிரேட் திங். இதெல்லாம் சாதாரணமா எல்லாத்துக்கும் வராது. அந்த மாதிரி பார்த்து நம்ம அவங்கள லூசுலாம் சொல்லக்கூடாது. அந்த பக்தி நமக்கு இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? தவறில்லை. என்னன்னா அதுலயே இருந்துடக்கூடாது, அதுக்கு அடுத்த லெவலுக்கு வந்துடணும். இட்ஸ் a good thing, but it is not compulsory. இன்ஃபார்மல் பக்தி இஸ் நாட் கம்பல்சரி அட் ஆல். ஐயோ எனக்கு அந்த மாதிரி பக்தி இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. சொன்னோன்னு ஐயோ நான் இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ணினது இல்லையே, அதெல்லாம் இட் இஸ் நாட் கம்பல்சரி. அப்படி இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்ஃபார்மல் பக்தி. ஊஞ்சலை வச்சு இறைவனை ஆட்டுதல், தூங்க வைக்கிறது, காலைல எழுப்பிடுவது, உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ, இதெல்லாம் என்னது? இன்ஃபார்மல் பக்தி. இறைவனை மனிதனாகவே வைத்து அவர் எல்லாமே இது தவறில்லை. அடுத்தது 2வது ஃபார்மல் பக்தி. ஃபார்மல் பக்திக்கு வர்றக்கும் யாருதான்? அண்டர் அ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி காம்படிட்டட் குருட்ட நீங்க குரு பரம்பரையில் வர்றவங்கிட்ட படிக்கும் போது அவர் அங்கிருந்து எங்க கூட்டிட்டு போவார்? அடுத்தது ஃபார்மல் கர்மயோக பக்தி, கர்மயோக பக்தி, உபாசனை பக்தி, மெடிடேஷன். இது 2 குரு கூட்டிட்டு வருவார். What do you mean by கர்மயோகம்? ஈஸ்வரா அர்ப்பணா புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. பக்தின்னு போட்டுக்கலாம். இதெல்லாம் புத்திக்கு பதில் என்ன வேர்டு போட்டுக்கலாம்? கர்மயோக பக்தி. ஏன்னா பக்திங்கிறாரு நாரதர். ஏன்னா பக்தி இல்லாமல் நீ கர்மயோகம் எப்படி பண்ணுவ? இறைவன் மீது நான் எல்லா செயலும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறேன் போது அந்த பக்தி இருந்தா தான் யூ கேன் அர்ப்பணா புத்தியே வரும். அப்புறம் எது வந்தாலும் அது பிரசாதமாக நான் அதை ஏற்று, பிரசாதங்கிற வேர்டு பக்தி இல்லாம எப்படி பிரசாதங்கிற வேர்டு வரும் உங்களுக்கு? சோ தட் இஸ் பக்தி. அடுத்தது உபாசனா. கர்மயோகத்து அளவுக்கு முக்கியமானது மெடிடேஷன். நீங்க நான் கர்மயோகம் பண்றேன் நீங்க ஆயுசுக்கு பண்ணிட்டு இருந்தாலும், ஆயுசுக்கு நீங்க வேதாந்த வகுப்புல அட்டன் பண்ணிட்டு இருந்தாலும் மெடிடேஷனுடைய வேல்யூ என்னன்னு அநேகமா இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தவம்ங்கிற அந்த மெடிடேஷன் ஒண்ணு இல்லாம உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. அது எப்பேற்பட்ட உத்தம சிஷ்யனாக இருந்தாலும் he needs meditation. சோ இதெல்லாம் என்னது? 2வது ஃபார்மல் துவைதம் தான். அங்கேயும் என்னதான்? இறைவன் வேறு நான் வேறுனாலதான் நீங்க இறைவனுக்கு அர்ப்பணா புத்தி பண்றீங்க, இறைவன் வருது. பிரசாத புக்தியில என்னதான்? துவைதம். எப்படி இன்ஃபார்மல் துவைதமோ அது மாதிரி இதுவும் என்னதான்? துவைத பக்தி. பட் இதுக்கு பேர் என்ன? கர்மயோக பக்தி, உபாசனா பக்தி. அடுத்து 3வது என்னது? ஞான யக்ஞ ரூப பக்தி. அண்ட் ஆஃப்டர் இறைவனாகவே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஞான யக்ஞ ரூப பக்தி. திஸ் இஸ் 3rd ஃபைனல் ஸ்டேஜ். நான் அந்த இறைவனாகவே இருக்கிறேன். இதெல்லாம் எப்படி கிடைச்சது? அண்டர் ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. அதன் மூலியமாக நம்ம எங்க வரோம்? ஞான யக்ஞ ரூப பக்தி. இன்ஃபார்மல் பக்தி டு ஃபார்மல் பக்தி டு, ஃபார்மல் மீன்ஸ் துவைத பக்தி, டு அத்வைத பக்தி. அதைத்தான் இப்ப சொல்ல. அத்வைத பக்தி தான் ஞான யக்ஞ ரூப பக்தின்னு என்னது? அத்வைத பக்தி. அகம் பிரம்மாஸ்மி இது ஞானேன கிடைக்கிற பக்தி. அடுத்து 3வது என்ன சொன்னோம்? வாட் இஸ் த மோட்டிவேஷன்? அதுல எத்தனை இருக்குது? 3 லெவல்ல தான் நம்ம ப்ரே பண்ணுவோம். ப்ரே பண்றேன்னா எதுக்காக பண்றது? என்னது மோட்டிவேஷன்? எதுக்காக நான் கோயிலுக்கு போறேன், எதுக்காக நான் பூஜை பண்றேன்? அதுல 3 லெவல் இருக்கும். ஃபர்ஸ்ட்லயே நின்னு கூடாது. எதுக்காக நான் பூஜை பண்றேன், எதுக்காக சாண்ட் பண்றேன், எதுக்காக நான் கோயிலுக்கு போறேன், எதுக்காக நான் அபிஷேகத்தை கொடுக்கறேன். ஃபர்ஸ்ட்
இறைவன் எப்படி பார்க்குறோம்? சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், பரமாத்மனந்தா மல்டி பர்பஸ் ஏஜென்ட். இறைவன் எப்படித்தான் எல்லாரும் பார்க்குறோம்? மல்டி பர்பஸ் ஏஜென்ட். எது கேட்டாலும் கொடுப்பார். இறைவா சைக்கிள் வேணாலும் பையன் கேட்டால் கொடுப்பார். ஒருத்த கார் வேணும்னு கேட்பான், அவனுக்கு கார், இவனுக்கு சைக்கிள். ஒருத்தனுக்கு காலே இல்லைம்பா, ஒருத்தர் செருப்பு இல்லைம்பா. ஸோ மல்டி பர்பஸ் ஏஜென்ட். என்ன சொல்றது, அவர் ஒரு மிராக்கிள் பண்ணுவாரு, ஏதோ என் லைஃப்ல மிராக்கிளை பண்ணி எனக்கு இதை வாங்கி கொடுத்துருவாரு. தப்பு கிடையாது. This is the first motivation. What is the motivation behind that பக்தி? இறைவனிடமிருந்து ஏதோ மிராக்கிள் பண்ணி என்னை கஷ்டத்திலிருந்து காப்பாத்திடுவாரு. அடுத்தது இதெல்லாம் எனக்கு கிடைக்க வைப்பார், யோகக்ஷேமத்தை பாதுகாப்பாரு. ஃபர்ஸ்ட் என்னை காப்பாத்துவார், எந்த கஷ்டம் இல்லாம என்னை காப்பாத்துவாரு. எப்படி? ஏதோ மிராக்கிள் பண்ணுவார், அவருக்கு ஏதோ சக்தி இருக்கு, அவர் எதையோ ஒண்ணு பண்ணி என்னை காப்பாத்திடுவார். இந்த ஆபத்திலிருந்து என்னை ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி. யோகக்ஷேமம், எனக்கு இது வேணும், அல்லது கிடைத்ததை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு, திருட்டு போயிடக்கூடாது, நான் சேர்த்து வச்ச பணமெல்லாம் பேங்க்ல போட்டா அந்த பேங்கே அந்த இடத்த விட்டு போகாம போயிடக்கூடாது, பத்திரமா இருக்கணும். நான் நகைகளை கொண்டு ஒரு பேங்க்ல வைக்க, அடுத்த நாள் போய் பார்த்தா அந்த பேங்கை க்ளோஸ் பண்ணியிருந்தானா, ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பக்தி. அது எப்படி? மல்டி பர்பஸ். அதாவது எப்ப அது ஏஜென்ட் மல்டி பர்பஸ் தெரியுங்களா? இந்த கஷ்டத்துக்கு அங்கதான் போவோம், அடுத்த கஷ்டம். மல்டி பர்பஸ் ஏஜென்ட் மாதிரி அவரு. திஸ் இஸ் நாட் ராங், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு அவசியமே கிடையாது. என்ன தெரியுங்களா? அடுத்தது ரெண்டாவது ஜிக்னாசு பக்தி. இப்படியே கேட்டு கேட்டு அடுத்த பக்தி எங்க போறோம்? ஜிக்னாசு பக்தி. வாட் இஸ் த மோட்டிவேஷன் பிஹைண்ட் ஜிக்னாசு? இறைவா உன்னை பற்றிய அறிவை நான் பெற வேண்டும். நீ யாரு, நீ எங்க இருக்கிற? அதுக்கு என்னமோ சுவாமிஜி குருவெல்லாம் குவாலிஃபிகேஷன் வேற சொல்றாங்க, அதெல்லாம் இருந்தா தான் உன்னை தெரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க. எனக்கு தயவு செஞ்ச குவாலிஃபிகேஷன் எல்லாம் கொஞ்சம் கூட, எனக்கு கொஞ்சம் அந்த அறிவை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற சூக்ஷ்ம சக்தியை கூட, வகுப்புகள் புரிகிற சக்தியை கூட. மோட்டிவேஷன் பாருங்க, ஜஸ்ட் அப்படியே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வரும். அந்த மல்டிபர்பஸ் ஏஜென்ட்ங்கிற மோட்டிவேஷன் போய் இப்ப எங்க வந்துருது? எனக்கு வந்து சூக்ஷ்ம புத்தியை கொஞ்சம் கூட, கொஞ்சம் கர்மயோகத்தை பண்ற கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், கொஞ்சம் இந்த நற்பண்புகளை பெறுவதற்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா இதெல்லாம் இருந்தா எனக்கு புரியாதுன்னு வேற ஜி சொல்றாரு. அதனால இதெல்லாம் பெறுவதற்கு உண்டான உதவி பண்ணு. ஐ டோன்ட் வாண்ட் எனி மிராக்கிள் ஃப்ரம் யூ, ஃப்ரம் அவுட் சைட். ஐ வாண்ட் மிராக்கிள் இன்சைட். என்ன மிராக்கிள்? இந்த குணத்தை விடுறது என்னதுதான்? பல ஜென்மங்களாக வச்சிருந்த ஒரு குணத்தை விடுறது என்னதுதான்? இட்ஸ் அ மிராக்கிள். டூ மிராக்கிள் இன் மீ, நாட் அவுட் சைட். எனக்குள்ள ஒரு மிராக்கிளை பண்ணிக்கூட, நான் கோபத்திலிருந்து விடுபடணும். இட் இஸ் அ மிராக்கிள். அப்கோர்ஸ் நான் பொறுமையா இருக்கணும், அதை விட பெரிய மிராக்கிள் அது. இந்த மிராக்கிள் எல்லாம் எனக்குள்ள பண்ணிக்கூட இறைவா, வெளியில வேண்டாம், போதும், எனக்கு புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் இருந்தா தான் என்னால் ஐ கேன் ரீச் த ஃபைனல் கோல். இது மாதிரி சின்ன சின்ன மிராக்கிள் எனக்கு பண்ணிக்கூட அப்படிங்கிறது ஜிக்னாசு பக்தி. ஏன் எனக்கு வெளியில் இருக்கிற மிராக்கெல்லாம் வேண்டாம்? அதெல்லாம் மாயான்னு புரிஞ்சிருக்கும். அதுல என்ன மாறினாலும் அது மாற்றத்துக்கு உட்பட்டது. என்ன மிராக்கிள் நீ பண்ணி கொடுத்தினாலும் அது மாறுதலுக்கு உட்பட்டது, அநீத்தியம்னு புரிஞ்சிருக்கும். அதனால யூ டர்ன் போட்டு எங்க வந்துருவோம்? எனக்குள்ள மிராக்கிளை பண்ணி கூட, நான் முயற்சி பண்றேன், இலவசமா எதையும் கேட்கல, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். இந்த குணத்தை பெறுவதற்கு, அந்த குணத்தை பெறுவதற்கு, இதை படிக்கிறதுக்கு, கர்மயோகம் பண்றதுக்கு, உபாசனை பண்றதுக்கு, மெடிடேஷன் பண்ணா மனசு எங்கேயோ போகுது, இந்த மாதிரி. அது என்னது? ரெண்டாவது ஜிக்னாசு பக்தி. அடுத்தது ஞானி பக்தி. அங்க என்ன மோட்டிவேஷன்? எதற்காக இந்த சரீரத்தை எடுத்தோமோ அந்த வேலையை கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. அப்போ பக்தியெல்லாம் அவர் விட்டுலாம் ஓடிடாது. ஏன்னா பக்திங்கிற அஸ்திவாரத்தை வச்சுதான் அவர் மேல வந்திருக்கிறாரு. அப்புறம் பக்தியை தூக்கி எரிஞ்சிட்டா போயிடுவாரு. என்ன மோட்டிவேஷனா இருக்கும்? ஒன்னே ஒண்ணு, தேங்க்யூ. அதுக்கு வேற சொல்லுவார் சுவாமி, தேங்க்யூ பக்திம்பர். அதை தவிர தேங்க்யூ பக்தின்னு வச்சுக்கலாம், ஈஸியா புரியிருக்கான அந்த வேர்டு சொல்றேங்க. தேங்க்யூ, அதாவது எதை பார்த்தாலும் என்னதான் தோணவருக்கு? தேங்க்யூ. எதற்காக இந்த சரீரத்தை கொடுத்தாயோ அதை நான் முழுமையாக அந்த காரியத்தை சாதிச்சுட்டேன் போது நம்மள்ட்ட என்ன இருக்காது? நீ வந்து மிராக்கிள் பண்ணுன்னு கேட்க மாட்டோம், மிராக்கிள் அவுட் சைடையும் கேட்க மாட்டோம், மிராக்கிள் இன்சைடையும் கேட்க மாட்டோம். ரெண்டு இருக்காது. We don't long for anything from Bhagavan. Thanks. கொடுத்ததுக்கு நன்றி. கண்ணுக்கு முன்னால சாமிஜி சொல்லுவார், இஷ்ட தேவதை. இப்ப நமக்கு காளி இஷ்ட தேவையா இருக்கலாம், கிருஷ்ணர் இஷ்ட தேவதையா இருக்கு. கிருஷ்ணரே வராருன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணுக்கு முன்னால வந்து ஹலோ எழுப்பி விட்டு, அது தியானத்தில் எழுப்பி இருக்கலாம், தூக்கத்தில் எழுப்பி விட்டு, உனக்கு என்ன வேணும் கேளு, தேங்க்ஸ்,
அதை தவிர வேற ஒண்ணு வாயில வராது. தட் இஸ் லாஸ்ட். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், இந்த பையன் கல்யாணத்தை மட்டும் முடிச்சு கொடு, அதுக்கப்புறம் நான் வேதாந்தத்துக்கு வந்துடுறேன், பொண்ணுக்கு குழந்தை மட்டும் பெற்று குத்துருவேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல். ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்த பக்தி. இறைவனே இஷ்ட தேவதையே கண்ணுக்கு முன்னால தோன்றினாலும் தேங்க்ஸ் ஃபார் குரு, தேங்க்ஸ் ஃபார் சாஸ்திரம், தேங்க்ஸ் ஃபார் ஈஸ்வரன், எவ்ரிதிங், பஞ்சபூத், எல்லாத்துக்கும் என்னது, நன்றி நன்றி நன்றி. திஸ் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ். இதுதான் கான்செப்ட் ஆஃப் திஸ் நாரத பக்தி சூத்ராணி. ஏன்னா இது நடுவில் ஆரம்பிச்சா முடிக்க முடியுமான்னு டவுட் ஆனதுனால ஒரு கிளியர் கட் கொடுக்கறதுக்காக நான் எடுத்தோன்னே இதை சொல்லிட்டேன். இப்போ கம்மிங் டு நம்மளுடைய சூத்திரம் 77. போன சூத்திரத்தில் என்ன பார்த்தோம், பக்தி பெறுவதற்கு சாஸ்திராணி மனனியானி சாதனங்கள் சொன்னார். வரிசையா சொல்லிட்டு வர, முதல்ல வாதங்களை குறைச்சிக்கோ, ஏன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஏன் வருது, அந்த இடத்துல வாதங்கள் வைக்க வேண்டாம். அடுத்தது சாஸ்திர அடிகளை என்ன பண்ணு, மனனியானி, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணு, அதுல சிந்தனை இருந்து டுவெல் பண்ணி மனனம் பண்ண பாரு. அடுத்தது அந்த பக்தியை உண்டாக்கும் கர்மங்கள் எல்லாத்தையும் பண்ணு. எது என்னென்ன பண்ணலாம், யக்னமா, பூஜையா, பாராயணமா, சாஸ்திர மனனமா, கீர்த்தனையா, ஜபமா, புராணம் படிக்கிறதா, கதைகளை நீங்க படிக்கிறதா, கதைகளை மற்றவங்களுக்கு சொல்றதா, எல்லாமே யூ டூ. அதுல எதுவுமே நான் வேதாந்த வகுப்புக்கு போறேன், புராண கதைகள் படிப்பது தவறு, அப்படி எல்லாம் கிடையாது. புராண கதைகள் படிக்கலாம், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் என்னது, உன்னுடைய பக்தியை வளர்த்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு, வாதத்துக்கு போயிடாத. வாக் தபஸை பத்தி சொன்னார். அது தேவையற்ற விஷயம். நான் கத்துக்கிட்டதை மற்றவங்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறதாட்ட ஒரு கடினமான செயல், ரொம்ப கஷ்டம். அதனால அந்த வேலைக்கெல்லாம் போயிடாத. யூ ஸ்பெண்ட் டைம் இன் பூஜா, பாராயணம், கோயிங் டு டெம்பிள், எல்லாமே யூ கேன் டூ. பக்தியை வளர்த்துக்கொள்ள எல்லாமே பண்ணு. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள். வாக் தபஸ முக்கியமா சொன்னார். அடுத்தது இங்க என்ன சொல்றாரு படிக்கல, சுக துக்கே சாலாபாதித்யகே காலே பிரதீக்ஷியமானே க்ஷணார்த்தமபி வியக்த ந நேயம். சுக துக்க இச்சா பிரிச்சு சொல்றேன், அவ்வளவுதான். லாப ஒரு வேர்டை பார்க்கலாம். சுகம் உங்களுக்கு தெரிந்த வேர்டெல்லாம் கொஞ்சம் ஈஸியான வேர்டு தான். சுகம், சுகம்னா சுகம். அடுத்தது என்ன வேர்டு, துக்கம். துக்கம், துக்கத்தில் சப்தமி வருது, துக்கத்தில். அல்லது இச்சா, இச்சானா ஆசை. லாபம், லாபம் தான். ஆதிபதம் முதலியவை என்ன பண்ணணும், தியக்தே, மனத சுகத்தை பெறுவதிலேயே துக்கத்தை பெறுவதில்லை, அதை பற்றிய நினைப்பு. சுகத்தை பெறுவதை பற்றிய நினைப்பு, துக்கத்தை பெறுவதை பற்றிய நினைப்பு, லாபம், ஆசை, இதை பற்றிய நினைவுகளில் நீக்கிய, தியக்தே நீக்கிய. அது பேர் என்ன, அந்த டைம் நல்ல காலம், காலே, அந்த நல்ல காலத்தில். ஏன்னா நம்ம மனம் பாருங்க, ஒன்னா இறந்த காலத்தில் நடந்த செயல்களை அசை போட்டுட்டு இருக்கும், இல்ல எதிர்காலத்தில் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருவேன், இப்படி ஆயிருவேன், இதை சாதிச்சிருவேன், இதை பண்ணிடுவேன், இப்படி. அப்ப என்ன தெரியுங்களா, தொலைக்கிறோம், நிகழ்காலத்தை தொலைச்சிட்டோம். ஒன்னா இறந்த காலத்தை பத்தின சிந்தனை, கவலை. நான் ஏன் அப்படி பண்ணேன், எனக்கு ஏன் அவங்க அப்படி பேசுனாங்க. சிந்தனா மீன்ஸ் கவலைன்னு வரும். எப்பவுமே பாஸ்டன்ஸை பத்தின கவலை இருக்கும், எதிர்காலத்தை பத்தின ஒரு பயம் இருக்கும். எப்பவுமே அதான் ஜென்ரலா. எதிர்காலத்துல என் பையன் என்ன ஆவானோ, எதுக்கு ஆவானோ தெரியல, அவனுக்கு அது தெரியல, நான் போயிட்டு அந்த வீட்டுல எல்லாம் எப்படி நடந்துக்குவாங்களோ பயம். என்னமோ நாம தான் இந்த வீட்டுல என்னமோ இழுத்து நடத்துற மாதிரி நாம போயிட்டா என்னமோ வீடே கொலாப்ஸ் ஆகும். அதெல்லாம் கற்பனைங்க. அதெல்லாம் தானே ஜம்மு நம்மளால நல்லா நடத்திடுவாங்க. இதெல்லாம் தேவையற்ற கற்பனை. நம்ம இருக்கும்போது அவங்க அப்படி நடந்துக்குவாங்க, நம்ம போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி நடந்துக்குவாங்க நம்ம நமக்கு தெரியுமே என்ன. நம்ம இருக்கிறேன்னு அவங்க அப்படி இருக்கலாம், அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி நடந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆயுசுக்கு அதே மாதிரியே இருப்பாங்க, மாற்றமே இல்லாம இருப்பாங்கன்னா, மாறுகின்ற சனந்தோறும் மாறுகின்ற உலகத்தில் நாம ஒருத்தரை பத்தி ஜட்ஜ் பண்ணிட்டு இவங்க சாகிற வரைக்கும் இப்படித்தான் இருப்பாங்க, இப்படியே இருந்தாங்கன்னா நான் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எல்லாம் எப்படி நடைபெறும். நீங்க இருக்கிறதுனால எல்லாம் அப்படி இருக்காங்க. நீங்க போய் பாருங்க, அது பார்க்க முடியாது, அது வேற பிரச்சனை. போய் பாருங்க, எல்லாம் அவங்கவுங்க என்னென்னவோ அதாவது பண்ணிக்குவாங்க. பெரிய இந்த பொறுப்பையெல்லாம் தூக்கி கொண்டு இந்த குருவி தலையில கொண்டு பணங்காய்க்கு தலை வைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் நடக்கும். உங்களோட கடமை என்னவோ நீங்க இப்ப பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அது நாம ஓனதுக்கு அப்புறம் என்ன நடக்குமா அது நடக்கும்.
சில பேருக்கு பெண்களுக்கு பெரிய பிரச்சனை, நான் போனதுக்கு அப்புறம் அந்த வீடு என்ன ஆகும், பெரிய கேள்விக்குறி. தவறு. நாம போனா இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படி நினைக்கணும்? எல்லாம் நல்லா இருப்பாங்க, டோன்ட் ஒரி. இத மாதிரி எதிர்காலத்தை பத்தின பயம், இதை பத்தி மனசு பாருங்க, பாதி நேரம் நம்ம டேல இதுதான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கோம். மனதை எது ஆக்குபை பண்ணிடுவார் இல்லைன்னா இறந்த காலம். ஐயோ எனக்கு அவங்க இப்படி கஷ்டம் கொடுத்தாங்களே, இப்படி கஷ்டம் கொடுத்தாலே, என்னையாட்ட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டது உலகத்துல யாருமே இல்லையே, இறைவா எனக்கே இப்படி கஷ்டத்தை கொடுத்த. இறைவன்ட்ட சண்டை, வீட்டுக்கார்ட்ட சண்டை, பசங்கிட்ட சண்டை, அவங்க எங்க மாமி எத்தனை கஷ்டப்படுத்துறாங்க, மதியானத்துல அது பண்ண, உறவுகள் இவ்வளவு கஷ்டம் கொடுத்துச்சுன்னா, அப்படி குழந்தை பெற்றேன், இப்படி வளர்த்தனேன், ஹாஸ்பிட்டல் இப்படி கஷ்டப்பட்டேன். எல்லாரும் தாங்க கஷ்டப்பட்டு தாங்க பெக்கிறாங்க, கஷ்டப்பட்டு தாங்க வளர்த்துறாங்க. நம்ம மட்டும் என்னங்க பெரிய ஸ்பெஷல்? நத்திங் டூயிங். நம்மளுக்குள்ள ஒரு கல்பித்தான், நாம பெருசா சாதிச்சிட்டோம். 2 குழந்தைய பெற்றுட்டா உலகத்திலே என்னமா குருவி, அதுக்கு ஒரு கூட்டை கட்டி முட்டையை வச்சு குஞ்சு பொரிக்கிறத விட நம்ம என்னங்க கஷ்டப்பட்டுட்டோம். மழை பெய்யுற அந்த காலத்துல எப்படி பாதுகாக்கு தெரியுங்களா? பாருங்க, அதெல்லாம் உலகத்தை கண் திறந்து பாருங்க. ஒரு நாய் அப்படியே மழையில குட்டியை போட்டுட்டு அதை மழை படாமல், மழை நீர் படாமல் அந்த குளிர்ச்சி எப்படி பாதுகாக்குதுன்னு பாருங்க. we are living in a sophisticated house இல்லைங்களா? அதுக்கெல்லாம் அப்படி இல்லை. கண்ணு திறந்து பாருங்க, இப்படி அவங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு. ஒரு செடி ஒரு அடிச்சுனா காத்து அப்படியே சாயுது, மரம் எப்படி அவ்வளோ பெரிய மரம் விழுகுது. விழுகும்போது சந்தோஷமாங்க விழும், ஆஹா நான் விழுந்துட்டேன் அப்படின்னாங்க விழும். ஐயோ என்னால் இங்கு நிற்க முடியவில்லையே, காத்து அடிச்சு உழுகும் போது என்ன அதுக்கெல்லாம் கத்துறது இல்லை, நம்மளாட்ட அழட்டிக்கிறது இல்லை. முடிஞ்சு போச்சு எங்க ஆயுஸ், டாட்டா பைபேன் அமைதியா படுத்துருது. எவ்வளவு மரம், 200 300 ஆண்டுகளான மரம் அமைதியா தான் விழுகும், ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாது. சோ எதுக்கு நம்ம இது சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய காலத்தை நம்ம எப்படி கழிக்கிறோம், எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்குள்ள வருது, அதை சிந்திச்சு இந்த மாதிரியான எண்ணங்கள் எனக்குள் வர்றது வேஸ்ட் ஆஃப் டைம், எனர்ஜி ஆல்சோ. ஸோ என்ன பண்ணணும்? பாஸ்ட் டென்ஸை பத்தின கவலை, சரி கவலை, எதிர்காலத்தை பத்தின பயம், இந்த ரெண்டும் என்ன சொல்றாரு இவரு? தெத்த விட்டு. எதுக்கு பிரயோசனம்? எதையும் நீ மாற்ற முடியாது. சிந்திச்சு சிந்திச்சு எதை மாத்த போறீங்களா? இறந்த காலத்தில் நடந்ததை நீங்க மாத்த போறீங்களா? எதிர்காலத்தில் நீங்களே ஒரு கல்பிதம் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறமே, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிரும், இதை எதை மாத்த முடியுமா? வேஸ்ட். இதெல்லாம் பண்ணி என்ன பண்ற? நல்ல பிரசன்ட் டென்ஸ், எதை நினைச்சு இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்து நினைத்து ஆட கூறு கட்டவனை நிகழ்காலத்தை தொலைத்து விடுகிறாய். சிந்திச்சு பாருங்கிற. நல்ல காலம் என்னது? பிரசன்ட் டென்ஸ் என்ன பண்ணிக்கிறோம்? தொலைச்சிடறோம். நாமளும் நிம்மதியா இருக்கிறதுல சுத்தி இருக்கவங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டோம். இதுதான் நடக்குது. இதை ரெண்டு விட்டு அடுத்தது ஆசை, லாபம். உங்களுக்கு ஆசை என்ன தெரியும்? இந்திரிய சுகம், அது வேணும், இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், இதை சம்பாதிக்கணும். எதுக்குன்னு கேளு, இதை அனுபவிக்கணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும். எதுக்கு? அந்த 200 ரூபாய்க்கு போய் வாங்குறதுக்கு தான் வேலை செய்யறேன்னு ஓப்பனா வேலை சொல்றாங்க. ஸோ இச்சா. அடுத்தது லாபம். இதுல எனக்கு இதுல வந்துதா லாபம், அதுல வந்துதா லாபம், கணக்கு என்ன, கால்குலேஷன். ஸோ இதுல என்ன பண்ணு, விட்டுட்டு அடுத்தது என்னது? பிரதீட்சமானே, எதிர்பார்த்து கொண்டு, இதை பத்தியே சிந்தனை, இதையே எதிர்பார்த்து கொண்டு. இந்த பிசினஸ் போட்டிருக்கேன், இது இவ்வளவு லாபம் வருமா, இதுல ஷேர் மார்க்கெட்ல இவ்வளவு போட்டிருக்கேன், ஐயோ ஷேர் குறையுது, ஐயோ ஏறிடுச்சே, டென்ஷன். எதிர்பார்த்து கொண்டு, பிரதீட்சமானேனா எதிர்பார்த்து கொண்டு, க்ஷணார்த்தம் அபி, இப்ப இருக்கிற க்ஷணத்தை, இப்ப இருக்கிற காலத்தை, ஒரு க்ஷணத்தையும், க்ஷணம்னா ஒரு செகண்ட், க்ஷணார்த்தம் அபி, க்ஷண அர்த்தம்னா அரை செகண்ட், ஒரு நொடிக்கும் கம்மி, அதை கூட வியர்த்தம்னா நேயம், ஒரு க்ஷணத்தை அரை க்ஷணத்தை கூட வியர்த்தம், வீணாக நேயம் வீணாக போக்கிறாங்க. எதை பத்தி நினைச்சு? சுகத்தை பத்தி, துக்கத்தை பத்தி, ஆசைய பத்தி, லாபத்தை பத்தி நினைச்சு அதுல ஒரு எதிர்பார்ப்பை வச்சு அதை நினைச்சு இப்ப இருக்கிற ஒரு க்ஷணத்தை கூட வேஸ்ட் பண்ணிராத. ஒரு க்ஷணம் கூட இந்த நினைவுகள்ல மனதில் வருவது வேஸ்ட். டைம் என்ன ஆயிருது? வேஸ்ட் பண்றோம். பண்ணாத.
இந்த இடத்துல டைமை வேஸ்ட் பண்ணி இப்ப நீங்க ஒரு கர்மம் பண்றீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணுவீங்க, அதெல்லாம் தேவை. இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா எத்தனை சிந்தனை இருந்தா தான் அந்த ஃபங்க்ஷன் நடத்தும். அது மாதிரி வீட்டுல நீங்க சமைக்கணும், என்ன சமைக்கணும், பொருள் இருக்கா, ப்ரொவிஷன் வாங்கிட்டு இருந்தோமா, எது இல்லை, இதை பத்தி சிந்தனை ஓடணும், தப்பு இல்லை. அப்பதான் அந்த கர்மம் அங்கு நடைபெறும். புரியுதுங்களா? எது தேவையான எண்ணங்கள், எது தேவையற்ற எண்ணங்கள் முதல்ல பிரிச்சுக்கு தெரியணும். இப்போ நமக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம்னா அத்தனை ஒரு கடுகு இருக்கா, உளுந்து இருக்கா, எவ்வளவு இருக்கு, எல்லாம் இங்க இருக்குது, மைண்ட்ல இருக்குமா இல்லையா? அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம், சோப்பு இருக்கா, அவங்களுக்கு அது இருக்கா, இதெல்லாம் சிந்திச்சு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கணும். சில பேர் அதை கோட்டை விட்டுற வேண்டியது. எதை இப்ப நீங்க பாருங்க, இறந்த காலத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்தோம்னா இதுல கோட்டை விட்டுருவோம். எது என்ன வேணும், என்ன தேவை போயிடும். ஒருத்தர் திட்டத்துக்கு அப்புறம் சோப்பு வாங்கி வைக்க மாட்டேன், ஒரு சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் ஐயோ மறந்து போனது வேற ஏத்துக்கணும் வேற. அவங்க நம்ம எல்லாத்தையும் இப்படி கண்டதையும் நினைச்சு மறந்துடுவோமாமா. அந்த பொருள் எங்கேயும் அவங்க கேட்டாங்கன்னா மறக்கிறதுங்கிறது மனுஷனுடைய சுபாவம். என்ன நீங்க பண்ற தப்புல நான் ஏத்துக்கிறேன், உடனே சண்டை. என்னது, நான் தப்பு பண்ணுவேன், மறந்துடுவேன், நீ அதை ஏத்துக்கோ. இதுக்கு வேணா நல்லா ஃபைட் பண்ணுவோம். ஏன் நான் அதை மறந்தேன், அந்த செயலை என்னுடைய டியூட்டியே நான் ஏன் மறந்தேன், அது எது வேணா இருக்கலாங்க. ஏன் நான் மறந்தேன் சிந்திச்சு பாருங்க. ஒன்னா இறந்த காலத்தை பத்தி கவலைப்பட்டிருப்போம், இல்லை எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டு உட்கார்ந்ததுனால மட்டும்தான் மறதி மனுஷனுக்கு வருது. இல்லைன்னா அந்த மறதி வராது. நம்ம கர்மங்களில் குறைபாடுகள், கர்மத்தில் டியூட்டியில குறை வருதுன்னா தேவையற்ற சிந்தனையில உட்கார்ந்து இருந்திருப்போம். அது பாஸ்டன்ஸா இருக்கலாம், ஃபியூச்சரை பத்தி இருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, விட்டு அது என்னங்கிறது ஒரு க்ஷணம் கூட அதை நினைக்காதீங்கிறார். ஒரு நாள் சொல்லல, ஒரு மாதம் சொல்லல, ஒரு க்ஷணம் கூட இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வராத, தியஜேத்து விட்டுரு. இதெல்லாம் என்னதுங்க, சாதனங்களை சொல்லிட்டு வர்ற. எதுக்கு? அமுக்கிய பக்தி, அத்வைத பக்திக்கு நீ வரணும்னா இதெல்லாம் என்னது, காலத்தை வீணடிக்காமல். முதல்ல பேச்சுல காலம் வேஸ்ட் ஆகுதுன்னாரு, வாதத்தை வச்சு வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காத வீட்டுல, வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. அடுத்து இப்ப என்ன சொல்றாரு, எதை நீ சிந்திக்கணும் அதுல ஆழமா சிந்தி, எதை சிந்திக்க கூடாது முதல்ல பிரிச்சு சிந்திக்க கூடாத அந்த சிந்தனைகளை, எதிர்கால இறந்த கால சிந்தனைகளை விட்டுட்டு லிவ் அட் பிரசன்ட். இப்போ இந்த க்ஷணம் நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் நினைச்சு செயல்படு. ஏன்னா சில பேர் சொல்றது பாத்தீங்கன்னா, ஏன் வகுப்புக்கு வரல, அது சுவாமி சொல்வார் அடிக்கடி. அதாவது இந்த ஒரு பெரிய பொறுமை எனக்கு என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, நல்லா அழகா சொல்லுவார் அவர். அதாவது ஒரு பெரிய பொறுப்பு எனக்கு இப்ப இருக்கு, அந்த பொறுப்பை பண்ணி முடிச்சுட்டு, அந்த கடமையை செய்து முடிச்சுட்டு, என்னுடைய கடமைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நான் வகுப்புக்கு வரேன்னு சொல்றாங்க பாருங்க, ஆயுசுக்கு வகுப்பு வர முடியாது. என்னன்னு சொல்றேன் இப்போ, எது ஏன் வகுப்புக்கு வரல அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய கடமை பொறுப்பு இப்ப இருக்கு, அதை முடிச்சுட்டு என் கடமைகளை குறைத்துக்கிட்டு அப்ப நான் ஃப்ரீ ஆயிருவேன், நான் வர்றேன். இதுல என்ன தெரியுங்களா நம்ம கண்டுபிடிக்க தவறோம். இப்போ அந்த பொறுப்புகள் முடிக்கும் போது ஒரு டைம் வரும் பாத்தீங்களா, அப்ப நம்மளால ஒரு லைன் கூட கிளாஸ்ல கவனிக்க முடியாது. என்ன தெரியுங்களா நடக்கும், பொறுப்புகள் முடிக்கும் போது மனம் உடல் ரீதியா நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. டைம் அண்ட் எனர்ஜி உங்களிடம் அப்சர்ப்ஷன் கம்மியா இருக்கும். ஆனா மனம் எப்படி ஆயிருக்குன்னு யோசனை பாருங்க. உடல் அளவில் கால அளவில் உங்களுக்கு எல்லாருமே ஃப்ரீ பண்ணி விட்டாங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. மனம் என்னாச்சுன்னு பாருங்க. நம்ம அதை நினைக்கிறதே இல்லை. இந்த பொறுப்புகளை முடிச்சுட்டு இருக்கும்போது மனம் அப்படியே அசை போட்டுக்கிட்டே கொண்டிருக்கும். நிறைய விஷயங்களை போய் ஒட்டி வச்சிருக்கும் மனம். எது, நீங்க பொறுப்புகளை முடிக்கிறேன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, ஃப்ரீ 60 வயசுல வச்சுக்கலாமே. ஓப்பனா சொன்னா 60 வயசுக்கு வர்றேன், 60 வயசுல எல்லாம் பசங்க பிள்ளை கல்யாணம் ஆயாச்சு, பேரம்பத்தி எல்லாம் முடிச்சாச்சு, அவங்க போய் அவங்க வீட்டுல செட்டில் ஆயிட்டாங்க போது 60 வயசுக்கு ஆனவங்கள வேதாந்தத்துக்கு வந்துடுறாங்களா என்ன? அவங்கனாலதான் வேதாந்தத்துக்கு வர முடியறது இல்ல. ஆஃப்டர் 60 ஃபர்ஸ்ட் உடல் உபாதை ஒண்ணு ஒத்துழைக்காது, அது ஒண்ணு. ஒத்துழைச்சாலும் அவங்களுடைய மனம் வேற, இதை விட ப்ரையாரிட்டைஸ் அவங்க வேற எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஆனா 50ல கேட்டீங்கன்னா 60ல வர்றேன்னு சொல்லுவாங்க, 40ல கேட்டீங்கன்னா 60ல வர்றேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொறுப்புகளை குறைச்சிட்டு நான் வர்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா 60ல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, they cannot prioritize the Vedantam, preoccupied mind. புரிஞ்சுதுங்களா? ஏன் அந்த ப்ரியாரிட்டைஸ் அவங்களால பண்ண முடியல? ப்ரீஆக்குபைடு மைண்ட்.
எது ப்ரீஆக்குபைட் மைண்ட்? அது உறவுகளிடமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துல ப்ரீஆக்குபை ஆயிடுவாங்க. ராகத்வேஷத்தினுடைய பிடி உச்சத்துக்கு போயிரும். 40 இருக்கிறத விட 60 ஜாஸ்தி. எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், டென்ஷனு, பொறுமை இல்லாதன் எல்லாம் பாக்குறீங்க. வயசாக பொறுமைங்கிறது சுத்தமா போயிடும். பிகாஸ் நான் அக்செப்டன்ஸ், அந்த எல்லாமே அதிகமாயிரும். நான் அக்செப்டன்ஸ், பொறுமை இல்லாம இருக்கிறது, அவங்களே ஜமாளிக்க முடியாது. எப்போ? at the age of 60 what they will prioritize, அந்த சிந்தனைகளுக்கு தான் பிரையாரிட்டைஸ் பண்ணுவாங்களே தவிர வேதாந்தத்துக்கு அவங்களால பிரையாரிட்டைஸ் பண்ணி வர முடியாது. இது பரிதாபமான நிலை. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு இப்ப டியூட்டி அதிகமா இருக்கு, அதனால நம்ம முடிச்சுட்டு போய் உட்காந்துக்கலாம், ஃப்ரீயா உட்காந்துக்கலாம். ஃப்ரீயா உடம்பு இருக்கும், மனசு இருக்காது. மனசு ஃபுல்லா என்ன, ராக துவேஷம் எல்லாம் அப்படியே மனசை பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு கிடக்கும். அதுல போய் என்னதான் ஓட்டைய போட்டு குரு காதுக்குள்ள செலுத்தினாலும் உள்ள போகாது. அப்படியே இரும்பு செவரை போட்டுருவாங்க. போட்டுட்டு எதுவும் உள்ள உட்காருவாங்கப்பா. வேற முதல்ல பிளான் பண்ணிருக்காங்களே, வந்தெல்லாம் உட்காருவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். வந்தெல்லாம் உட்காருவாங்க. ஐயோ அதை படிக்கணும், முதலே முடிவு பண்ணி வச்சிருந்தோமே, ஏதோ நல்ல கடைசி காலத்து நல்லதை காதல கேட்கணும், வேதம் இல்ல நல்ல விஷயங்கள் காது கேட்கணும், எல்லாம் உட்காருவாங்க. தெரிச்சிருவாங்க கிளாஸ் விட்டு. ஏன்னா முடியாது, அப்படியே தூக்க சொக்க உங்களுக்கு கிளாஸ்ல. ஏன்? ப்ரீஆக்குபைடு மைண்ட். ஏன் அவங்களால இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியல? ஆல்ரெடி ப்ரீஆக்குபைட் மைண்ட் நெவர் ப்ரியாரிட்டைஸ் த வேதம். வெரி டஃபஸ்ட் ஜாப் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனாலதான் என்ன சொல்றது, பொறுப்புகள் அதிகமா இருக்கா, குரு கதவை தட்டிட்டாரா, திறந்துட்டு 10ஓட 11 இது ஏத்துக்கிட்டே வா. அப்புறம் அப்படியே கொஞ்சம் 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 குருவே என்ன பண்ணிடுவாரு, நம்பர் கொண்டாந்து உன்னை உட்கார வச்சிருவாரு. அது சாஸ்திரத்தோட வேலை, குருவோட வேலை. நீங்க ஏன் அதெல்லாம் பொறுப்பேற்றுக்கிறீங்க? எனக்கு கடமை, குரு உங்களுக்கு கடமையை முடிச்சு கொடுத்து, இல்ல கிருஷ்ணர் நேர்ல அப்பா ராசா இந்த கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு டைம் கண்டுபிடிச்சு உங்களை கொண்டாந்து உட்கார வைக்க போறாரா என்ன? நோ. சில பேர் சொல்லுவாங்க, அது எனக்கு எது நல்லதுன்னு கிருஷ்ணருக்கு தெரியும், அவர் பண்ணிடுவார், நான் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. முட்டாள்தான். இது என்னது? எனக்கு கிருஷ்ணன் ஒருத்தரா கூட்டு உட்காந்து கிளாஸ்ல உட்கார வைக்கிற வேலையா? இட் இஸ் யுவர் எஃபர்ட். நம்மளுடைய முயற்சியினாலதான் நம்ம உட்காரமே தவிர அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, அதுல வர தடைகளை நீக்குவாரு. நோ டவுட் இன் தட். இறைவன். ஆனா இறைவனே பார்த்து புடிச்சிட்டு உங்களை உட்கார வச்சு போன் நம்பர் கொடுத்து குரூப்ல ஆட் பண்ணி காலையில 5-4 மணிக்கு, சுவாமி அழகா சொல்லு, 4 மணிக்கு எழுப்பிவிட்டு காஃபி போட்டு கொடுத்து இறைவன் பண்ணுவாராங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அப்படி எல்லாம் இறைவன் அதான் எங்க இருக்கிறாங்க, இன்ஃபார்மல் பக்தி. நாம இறைவனை தூங்க வைக்கிறோமா, அவர் நம்மளை எழுப்பிடுவாரு. அவர்ல எழுப்பிட மாட்டார், நாம தான் எந்திரிக்கணும். எங்க வரணும்? அடுத்த கர்ம யோகத்துக்கும் அடுத்த பக்திக்கு வரணும். புரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன சொல்றாரு இவரு, எதிர்பார்த்து கொண்டு என்ன பண்ணாத, டைம் காலத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாத. எதுல செலவு பண்றோம்? ஒன்னா சுகத்தை பத்தி நினைப்போம், இல்லைன்னா துக்கத்தை பத்தி நினைப்போம், இல்லையா ஆசை பத்தி நினைப்போம், இல்லைன்னா லாபம், இச்சா. கடைசி என்ன சொன்னாரு, இச்சா லாபம். எது லாபம், எது நஷ்டம், நான் அடைஞ்ச லாபம் என்ன, நான் அடைஞ்ச நஷ்டம் என்ன, இதையெல்லாம் என்ன பண்ணு, தியக்தே விற்று. எது இதை பத்தி ஒரு க்ஷணம் கூட நினைக்க கூடாதுங்கிற. எது ஒரு சாதகனாக இருக்கும் பொழுது இப்படி. ஏன்னா உண்மை என்ன தெரியுங்களா, இதுக்குதான் ஒரே பழமொழி. இப்போ ஒருத்த கடல்ல நீத்தடிக்க கூப்பிட்டானா, கடலின் அலைகள் ஓய்ந்ததற்கு பிறகு நான் நீத்தத்திற்கு வர்றேன்னு சொல்றதுக்கு சமம். எது? வாழ்க்கையில் எல்லா பொறுப்பையும் முடிச்சுட்டு நான் கிளாஸுக்கு வர்றேங்கிறது எதுக்கு சமம்? கடல்ல போய் நிக்கிறான், ஒருத்த கூப்பிடுறா, வாடா 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 வாடா, கிளாஸ் நடக்குது, வாடா 5 மணிக்கு வாடா வாடா, மெடிடேஷன் நல்லா இருக்கு, விஷயங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு ஒருத்த கூப்பிடுறான். நாம என்ன சொல்ற, கடற்கரையில் நின்றுகிட்டு கடலில் அலைகள் ஓயட்டும். எப்போ ஓயும்? ஓயுமா என்ன? ஓயா. இது ரகசியம் புரிஞ்சுக்கணும். எப்போ உங்களால கடல் என்ன ஆகாது, லைஃப்னா ப்ராப்ளம் இருந்தா தான் அதுக்கு பேர் லைஃபே, இல்லைன்னா அதுக்கு பேர் லைஃபே அல்ல. அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ நாம கடமைகளா செஞ்சுட்டு அப்புறம் வர்றங்கிறது ஆட்ட ஒரு அறியாமை, வேற எதுவும் இல்லை. ஏன்னா மனம் அதுல ஊறி போயிடும். 50 வருஷம் 60 வருஷம் ஆக மனம் அப்படியே ஊறி போனதுல அவங்களால பிரியாரிட்டைஸ் பண்ண முடியாது, நேரத்தை கொடுக்க முடியாது. அந்த சுக துக்கம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு திருப்பி திருப்பி வரும், சமத்துவ புத்திக்கு வராது. க்ஷணம் தோறும் அதில் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அடுத்தது 78வது சூத்திரம், ஒரு பியூட்டிஃபுல். இது அப்படிதான், இது சாதனம் தான். 78 வரைக்கும் என்ன சொன்ன, 74 இருந்து 78 வரைக்கும் சாதனங்கள். எதுக்கு? அத்வைத பக்திக்கு வர்றதுக்கு சாதனங்கள் சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்தது அஹிம்சா. இதெல்லாம் நம்ம பார்த்ததான். அஹிம்சா,
அஹிம்சா சத்ய சௌச்ச தயாஸ்திக்யாதி சரித்ராணி பரிபால நீயானி. பரிபாலம்னாங்க பாதுகாத்து வச்சுக்கோ. பரிபால ப்ளூரல். பால் மீன்ஸ் டு ப்ரொடெக்ட். பரினா நன்கு பாதுகாத்து வைத்துக்கொள். இவைகளை என்ன பண்ணும், மனசுல பாதுகாத்து வச்சுக்கோ. ஏன், அதெல்லாம் பாதுகாப்பு இல்லாத விஷயங்கள், டக்குன்னு ஓடி போயிருந்து அர்த்தம். எந்த பொருளைங்க பாதுகாத்து வச்சுக்கணும்? வீட்டில் இருக்கிற குப்பையை பாதுகாத்து வைக்கணுமா என்ன? வேல்யூவான பொருள்களை என்ன பண்ணி வைக்கணும்? பாதுகாத்து வச்சுக்கோ. ஏன், அது பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குது உங்ககிட்ட, பாதுகாத்து வச்சுக்கோன்னு அர்த்தம். எது என்கிட்ட பாதுகாப்பற்ற நிலையில் எங்கிட்ட இருக்கு? திருடமாகலினா என் மனதில் ஒரு பண்பு திருடமாகாத வரையில் அது பாதுகாப்பற்ற நிலையில் தான் இருக்கிறது. புரியுதுங்களா? என்னன்னு, ஒரு பண்பு திருடமாகிற வரைக்கும், உறுதியாக என்னுடைய சுபாவமாக என்னுடைய குணமாக மாறுகிற வரையில். எது வேணா எடுத்துக்க, அஹிம்சா. ஏன்னா நான் பிராக்டிஸ் பண்ணதால அங்கேயே அதை எதை போட்டிருக்காரு, அஹிம்சா. இப்ப அஹிம்சாகிற குணம் எதுவரைக்கும் என்னிடம் பாதுகாப்பற்று இருக்கிறது? அது என்னுடைய குணமாக மாறுகிற வரை கேட் ஆன் த வால், பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும். நீ அதை என்ன பண்ணு, பாதுகாத்து வச்சுக்கோ. அப்புறம் குணமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க பாதுகாப்பெல்லாம் கொடுக்க வேண்டாம், அது மற்றது நம்மள பாதுகாத்துக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பண்புகளை நீங்க பாதுகாத்து வச்சிருக்கீங்க, அது குணமானதுக்கு பிறகு அது உங்களை பாதுகாக்கும். இதுதான் பண்புகளுடைய சிறப்பு. ஆனா ஃபர்ஸ்ட் நாம தான் என்ன பண்ணணும், பாதுகாத்து வச்சிருக்கணும். எது எது என்னென்ன குணங்கள் நீங்க பாதுகாத்து பரிபாலை, நானிங்கிறது ப்ளூரல், பரிபாலயந்தி, நீ எதை பாதுகாப்பா வச்சுக்கணும்? பால் மீன்ஸ் டு ப்ரொடெக்ட், பரி மீன்ஸ் வெல் ப்ரொடெக்ட். புரிஞ்சுங்களா? அந்த ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது வெல் ப்ரொடெக்ட். எதை நீ வெல் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும்? நன்கு. ஃபர்ஸ்ட் அஹிம்சா பரமோ தர்மக. இவர் அர்த்தம் போடுறார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன, அஹிம்சா. அஹிம்சை என்ன? மற்றவர்கள் உடலால் வாக்கால் மனதால் நம்மை துன்புறுத்தும் போது திருப்பி அவர்களை மனதால் வாக்கால் உடலால் துன்புறுத்தாமல் இருப்பது அஹிம்சா. அடுத்து சொல்றாரு சத்தியம். இதெல்லாம் நம்ம மெடிடேஷன் கிளாஸ்ல வரிசையா பாக்குறதுனால நான் ஷார்ட்டா முடிச்சுட்டு போறேன். சத்தியம், சத்திய பாஷம், இதெல்லாம் வரும் மெடிடேஷன் கிளாஸ்ல வரிசையா வரும். மெடிடேஷன் என்ன சொல்ற, சத்திய பாஷணம் என்னது? உண்மை பேசுதல். எப்போ பொய் பேசுனா பல லாபங்கள் கிடைக்குங்கின்ற இடத்தில் உண்மை பேசுதல். சில பேர் காலை என்ன சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், அதுக்கு பேரு உண்மை பேசுதல் அல்ல. நீங்க மாத்தி சொல்றதுனால உங்களுக்கு பிரயோசனம் இல்லை, அவங்களுக்கு பிரயோசனம் இல்லை. அப்ப என்ன பெரிய, அதுக்கு பேர் என்ன, பெரிய சத்திய விளம்பு. நான் சத்திய பாஷணம் என்ன சாப்பிட்டா அதை தான் சொன்ன, அவங்கள மாத்தி சொல்றாங்க. ஐயா அப்படிலாம் கிடையாது. எப்போ பொய் பேசினால் நான் லாபத்தை அடைய முடியுமோ அந்த நிலையில் அந்த பொய்யை தவிர்த்து உண்மை பேசுவேன், அந்த லாபத்தை விடுத்து. அடுத்தது என்ன சொல்றாரு, சௌச்சம். இதெல்லாம் பதஞ்சலி யோக சூத்திரத்துல இன் டீடைல் பார்த்திருக்கோம். சௌச்சம், பகிர் சௌச்சம், சுத்தம், வெளி சுத்தம் உள் சுத்தம். வெளியில் இருக்கிற என்ன சொல்றது, வீட்டையும் நாட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொது இடங்களை சுத்தமா வச்சுக்கிறது, ஒரு பொது கழிப்பறைகளுக்கு போகும்போது அதை சுத்தமா வச்சுக்கிறதுல இருந்து, அடுத்தது வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, அதுக்கு அடுத்தது மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள. மனதில் இருக்கிற விருப்பு வெறுப்பு இருக்க வரைக்கும் என்னதான், நீங்க வீட்டை பாருங்க பர்ஃபெக்டா கிளீனா வச்சிருப்போம், மனசுக்குள்ள விருப்பு வெறுப்பு இருந்து என்னது, அழுக்கு. புரிஞ்சுங்களா? அது மெயின். மனதில் இருக்கிற அழுக்குகளை முதல்ல நீக்க பழகணும். சௌச்சம், பகிர் சௌச்சம், ஆந்தர சௌச்சம். இது நம்ம டீட்டெயிலா பார்த்திருக்கோம். அடுத்தது என்னது, சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். யார் இதெல்லாம் என்னது, சாதனம். எதுக்கு படிச்சுக்கிறோம் சாதனம்? அத்வைத பக்திக்கு வர்றக்கு அஹிம்சை இருக்கணும், சத்திய பாஷணம் இருக்கணும், சௌச்சத்தை சுபாவமா இருக்கணும். அது 4 பேர் வராங்க, உடனே சோஃபா நீட்டா வச்சுக்க, பாத்ரூம் எப்படி கிடந்தா என்ன, அப்படி இல்லை. சுபாவமாக நான் பார்ப்பதால் அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய கோட்பாடா இருக்கணும். அந்த இடத்த நான் பார்த்துட்டேன், அதனால அது சுத்தமா இருக்கணும். அது எது வேணா இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் பார்ப்பதாலேயே அந்த இடம் எப்படி இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அது என்னதான் மற்றவங்கள பத்தி பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு உள்ள சுத்தங்கிறது கொண்டு வரணும். அடுத்து என்னது, தயா. தயான கருணை. மற்ற ஜீவராசிகளிடம், மற்ற மனிதர்களிடம்
ஒரு கருணை, அது கஷ்டப்படும் போது அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்கிற குணம். வேண்டாததை தூக்கி கொடுக்கறதுக்கு பேர் கருணை அல்ல. வீட்டுல இதெல்லாம் வேண்டாம் கிடக்குது, இடத்த அடைச்சிட்டு கிடக்குது, இந்த தூக்கி போடு, அதுக்கு பேர் கருணை அல்ல. இன் நீடு, அவங்க எதுல இன் நீடு அதை கொடுக்க தெரியும். அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அன்பா கூட இருக்கலாம். They are in need of love. Many people are in need of love only than your vastram, than your cash. Everybody is in need of love. அதை கொடுங்க. அதுக்கு நீங்க காசா பணமா எதுவும் கிடையாது. ஒரு அன்பான வார்த்தை, ஒரு அன்பான ஒரு சிரிப்பு, அது பாருங்க. அது ஆர்டிபிஷியலா பண்ண முடியாது, நேச்சுரலா வரணும். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஐ மஸ்ட் லவ் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட். என்னை நான் விரும்பினேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ கேன் லவ் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட். என்னை நான் விரும்பாததனுடைய வெளிப்பாடுதான் மற்றவர்களை என்னால் விரும்ப முடிவதில்லை. குறை, இதுல இவங்க குறை, அதுல அவங்க குறை, இப்படி அது இப்படி இது இப்படி லாங் லிஸ்ட். வாட் தே ப்ரொக்ளைம்? என் மனதில் நான் ஐ எம் நாட் அக்செப்டிங் மை செல்ஃப். ஐ கேனாட். யார் தன்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, யார் தன்னை லவ் பண்ண முடியலையோ, அவங்கனால கண்டிப்பா உலகத்தை லவ் பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. So daya starts from me, not from outside. என்னை நான் என்னிடம் நான் கருணை உள்ளவளாக இருந்தால், கருணை நான் கிளாஸுக்கு வராம படுத்து தூங்கிட்டு ஆகா இன்னைக்கு என் உடம்புக்கு நான் அதல்ல, தப்பா புரிஞ்சுக்கூடாது. என்னை நான் விரும்பினேன் என்றால் தயா எப்ப வரும்? லவ் தான் லீட்ஸ் டு தயா இல்லைங்களா? லவ் இல்லாம தயா கிடையாது. அப்ப லவ்ங்கிறது எங்க ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மீ. அப்பதான் நான் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தி அதன் மூலியமாக கருணையை வெளிப்படுத்த முடியும். அடுத்து என்னது? கியாதி, அதாவது அஸ்தினாங்க குரு சாஸ்திரத்துல அஸ்தித்வம், நம்பிக்கை, ஸ்ரத்தா, அதுன்னு அர்த்தம். அஸ்தித்வம் என்ன? எது மேல ஸ்ரத்தா? குரு விஷய, குரு சாஸ்திரம் பிரிக்க கூடாது. ஆகியவற்றில் ஆழ்ந்த நம்பிக்கை. அஸ்திக்யாதினா ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை, ஸ்ரத்தா போட்டுக்கலாம். அடுத்தது சரித்ராணி. சரித்ராணின்னா நல்ல, சர் மீன்ஸ் இந்த இடத்துல டு மூவ். இது நல்ல குணங்கள், நன்னடத்தையில். நான் நல்ல நடத்தையா இருக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணணும். இந்த காலத்துல அவ்வளோலாம் இருக்க முடியாதுங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா தாங்க பொழைக்க முடியும். அதனால இந்த இடத்துல விட்டு கொடுத்துருவேன். அது இல்லை, உசரே போனாலும் நான் நல்ல இடத்தில் இருப்பேன். முதல்ல நாம ஃபர்ஸ்ட் எது நன்னடத்தின்னு தெரியணுமே. இன்டெலிஜென்ட்டா திருடுறது, யாருக்கும் தெரியாமல் திருடுவது தான் குட் அப்படின்னு இருக்கிட்ட போய் நீ ஒண்ணுமே பேசவே முடியாது. யாருக்கும் தெரியாம தப்பு பண்றனா ஐ எம் த கிரேட். யாருக்கும் தெரியும் திருடலாம், யாருக்கும் தெரியாம திருடுறியா ஓகே போயிட்டு. அதல்ல, நன்னடத்தைகளை பின்பற்ற. சரித்திராடினா அது அதை பண்பற்றணுங்கிற ஒரு நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை எல்லாத்திலும் இருக்கணும். எது இப்ப என்னன்னு சொல்றாரு? பரமோ தர்ம அஹிம்சா, சத்தியம், சௌச்சம், தயா, குரு சாஸ்திரத்தில் அஸ்திக்காதி ஒரு அஸ்தித்வ புத்தி, ஸ்ரத்தா புத்தி, ஆழ்ந்த நம்பிக்கை. அடுத்தது சரித்திராணினா நன்னடத்தை. இதெல்லாம் என்ன பண்ணு? பரிபாலனியானி, பாதுகாப்ப ஜாக்கிரதை உனக்குள்ள வச்சுக்கோ, விட்டுறாத. அட் எனி காஸ்ட், உயிரே போவதாக இருந்தாலும் இதை விட்டுறாத. உயிர் போனா பரவாயில்ல, அது அடுத்த சரீரம் இஸ் வெயிட்டிங், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, இதை விட்டுறாத. பரிவுடன் பாதுகாத்து ஃபாலோ பண்ண. எல்லாமே என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணணும். எனக்கு அறிவு இருக்குதுங்கிற மட்டும் பிரச்சனை இல்லை, அதை ஃபாலோ பண்ணணும். இதோட எது முடியுது? சாதனைகள் முடியுது. அதுக்கு அடுத்த சூத்திரம் 79 பாத்தீங்கன்னா திருப்பி சப்ஜெக்ட் மேட்டருக்கு வராது. சர்வதா சர்வபாவேன நிச்சிந்தைர் பகவானேவ பஜனீயக. இதுக்கு தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன் நான். பகவானேவ பஜனீயக, பஜனியன வழிபடுதல். சர்வதா மீனிங் கொடுக்கிறேன், விளக்கங்கள் எடுத்துக்கலாம். எப்பொழுது? சர்வதா டைம், எப்பொழுதும். சர்வபாவேன எல்லா நிலைகளிலும். இப்ப நிலைகள்னா நான் சொன்ன பாருங்க, மோட்டிவேஷன் ஒரு நிலை, மோட்டிவேஷன்ல 3 நிலை, ஞானத்தில் 3 நிலை, பக்தியில் 3 நிலை சொன்ன பாத்தீங்களா? அதுதான் இங்க அந்த சர்வபாவேனுக்கு தான் நான் கொடுத்த இன்ட்ரோடக்ஷன். எல்லா நிலைகளிலும், எப்பொழுதும், எல்லா நிலை, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும். மோட்டிவேஷன்ல 3 இருக்கு,
பக்தியில 3 இருக்கு, அறிவுல 3 நிலை இருக்கு. பரோட்சம் புரிஞ்சு இல்லைங்களா, சொல்லி கொடுத்த இல்லையா, அதெல்லாம் பரோட்சம் அபரோக்ஷம் நடுவில் இருக்கு எல்லாமே. கவலை இல்லாமல் சிந்தனான கவலை, நிச்சிந்தைகி கவலை இல்லாமல், கவலை இந்த எது இருக்கக்கூடாது, கவலை இல்லாமல். பகவானேவ பகவானையே, ஏவகாரம் பகவானையே எப்பொழுதும் எல்லா நிலைகளிலும் என்ன இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. கவலை இல்லாமல், கவலை எப்போ வரும், பாஸ்ட் ஃபியூச்சர், அதெல்லாம் இல்லாமல் பகவானேவ பகவானையே பஜனீயஹா தியானித்து பூஜிக்க தகுந்தவர், பகவானை வழிபட வேண்டும். பூஜித்தல் அப்படிங்கும்போது நம்ம பகவத்கீதைய கோட் பண்ணாம இருக்க முடியாது. அங்க 2 விதமான பூஜைகளை சொல்லுவார். ஒன்னு பாத்தீங்கன்னா பூஜிக்க வேண்டும்ட்டாரு நாரதர். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, 2 விதமான பூஜா. ஒன்னு என்னது, விசேஷ பூஜா. விசேஷ பூஜைனாங்க நீங்க பண்ற ஷோடச பூஜா, சாண்டிங்கு, கீர்த்தனை, பஜன், இதெல்லாம் என்னது விசேஷ பூஜா. நித்திய கர்மம், ஒரு வருடத்துக்கு கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரி நைமித்திக கர்மம், இதுல பண்ற விசேஷங்கள், பூஜைகள், பாராயணங்கள், இதெல்லாம் ஒரு பூஜா. இது விசேஷ பூஜைன்னு பேர். அப்ப விசேஷ பூஜைனா ஒடிமின்மை சாமானிய பூஜை. விசேஷ பூஜைன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்து எது, சாமானியமான பூஜை. காலையிலிருந்து இரவு வரைக்கும் எல்லா கர்மங்களையும் யக்ஞமாக செய்தல் விசேஷம், சாமானிய பூஜை. பார்த்திருக்கோம். இது 6வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இதை பார்த்தோம். அதாவது யக்ஞமாக, கர்மத்தை யக்ஞமாக மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையிலிருந்து ஃபர்ஸ்ட் பல்லு வளர்க்கறதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் கர்மத்தை என்னவா பண்றது, யக்ஞமாக மாற்றுதல். அதுதான் சாமானிய பூஜை. எப்படிங்க யக்ஞமா மாத்துறது, எதுக்கு சாப்பிட்றோம், சாப்பிடும்போது என்ன இருக்கணும், எதற்காக நான் சாப்பிடுகிறேன், இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்காக உயிரோடு இருக்கணும்னா சாப்பிடணுங்கிறதுக்காக சாப்பிடுறேன். அப்ப அந்த கர்மா பிகம்ஸ் யக்ஞம். பிகாஸ் யூ ஆர் ஈட்டிங் ஃபார் பகவான்ஸ் சேக், நாட் ஃபார் மை சேக். இப்போ டூயிங் எக்ஸசைஸ் 6 packs 8 packs வரணுங்கிறதுக்காக யோகா யாசனம் எல்லாம் நான் பண்ணல, எக்ஸசைஸ் ஜிம்ல எல்லாம் போய் பண்ணல. ஐ எம் டூயிங் எக்ஸசைஸ் ஃபார் மை பாடி, பாடிக்காகத்தான். இந்த பாடியை, இந்த உடம்பை, சரீரத்தை நான் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் மட்டும்தான் இறைவனை பற்றிய அறிவை பெறுகிற வரையில் நான் உயிரோடு இருந்து ஆரோக்கியமாக இருந்து படிக்க முடியுங்கிறதுக்காக ஐ எம் டூயிங் எக்ஸசைஸ். அப்படி நீங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா, நாட் ஃபார் பிசிக்கல் அப்பியரன்ஸ், நாட் ஃபார் ஹெல்த் பர்பஸ், ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் பகவான், அவரை அறிவதற்காக, நல்ல ஆரோக்கியமான உடல் வேணுங்கிறதுக்காக ஐ எம் டூயிங். நீங்க பாருங்க, எப்படி நீங்க நினைச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணாலும், உடம்பு அழகா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு பண்ணினாலும் யூ வில் கெட் த ஃபிட்னஸ். இறைவனுக்காக பண்றேன்னு நீங்க பண்ணாலும் யூ வில் கெட் த ஃபிட்னஸ். திஸ் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்காக ஐ நீட் ஃபிட்னஸ், சோ ஐ எம் டூயிங் எக்ஸசைஸ். இதுதான் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். இப்ப என்ன பண்றோம், ஒவ்வொரு கர்மமும் யக்ஞமாக இதுதான் என்னது, சாமானிய பூஜா. இதுக்கு நீங்க எதுவும் தேவையில்லை. எது, பஞ்ச பாத்திரம் வேணும், இந்த மாதிரி சாமானிய பூஜை நீட்ஸ் நோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். பூஜை ரூம் வேணும், சாமி ரூம் வேணும், அதுல படம் வைக்கணும், அதுல திங்ஸ் எல்லாம் வைக்கணும், பூஜை சாமானம் வேணும், ஃப்ளவர்ஸ் வேணும், ஊதுபத்தி வேணும், விளக்கு வேணும், திரி வேணும். நத்திங் இஸ் நீடட் ஃபார் திஸ் பூஜா. நீங்க பாருங்க, அதை விட சக்தி வாய்ந்தது இது. இது ஈஸியா பண்ண முடியாது. பூஜை ரூம்ல போய் பூஜை பண்றது ஈஸி. ஏன்னா பொருள்கள் கையில காசு இருந்தா போய் வாங்குறோம், ஒரு உத்வேகம் இருக்கு, பக்தி இருந்தா போய் செஞ்சலாம். ஆனா யக்ஞமாக மாற்றுவதற்கு இட் நீட்ஸ் a lot of என்ன சொல்ல எஃபர்ட் இருந்தா தான் நீங்க இதுக்கு பாருங்க, இதுதான் சாமானிய பூஜை. ஏன்னா இதைத்தான் இறைவன் உன்னிடம் எதிர்பார்க்கிறார். இந்த சாமானிய பூஜைக்கு வர்றதுக்கு எது உதவி பண்ணுது, விசேஷ பூஜா. நீங்க அதை பண்ணுனா மட்டும்தான் இங்க வர முடியும். அப்ப ஏங்க விசேஷ பூஜை தான் சாமியை வேண்டாம், சுவாமிஜியே சாரி கிருஷ்ணரே வேண்டாங்கிறது, சாமானிய பூஜை யக்ஞமா பண்ணுதா சிறப்புங்க, அதை விட்டுலாமா? நோவே.
விசேஷ பூஜை பண்றவங்கனால மட்டும்தான் இங்க சாமானிய பூஜைக்கு வர முடியும். அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஏன்னா அதை அப்படியே விட்டுட்டு நான் அந்த காலேஜ் வேகமான உனக்காக விளக்குறேன், உனக்காக குளிக்கிறேன், உனக்காக சாப்பிட்றேன்னா பத்தாதா? எதுக்கு சாமி ரூம்ல போய் இத்தனை நேரம்? ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ ஆர் சாஸ்திரம். இங்க பண்ணீங்கன்னா தான் அங்க கொண்டு வர முடியும் ஆட்டிடியூட். யக்னமாக ஒவ்வொரு கர்மத்தையும் யக்னமாக செய்தல். என்ன சொல்றாரு? பஜனியா. என்ன சொல்றாரு? எப்பொழுதும் நீங்க பாருங்க யக்னத்தை, நான் சொன்ன யக்னத்தை பாருங்க, சாமானிய பூஜை நினைச்சு பாருங்க. எப்பொழுதும் 24. ஏன் தூங்குன? எதுக்கு தூங்குற? தூங்கணும். காலையில் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து உட்கார்ந்தா கிளாஸ் கவனிக்க முடியும், அதனால தூங்குறேன். புரிஞ்சுங்களா? அப்போ எல்லா நிலையிலும், எப்பொழுதும் எல்லா நிலையிலும் கவலை இல்லாமல், எதை பத்தி கவலை கிடையாது. எதுக்காக சாப்பிட்றேன்? கிளாஸுக்கு வரக்காக சாப்பிட்றேன். எதுக்காக தூங்குறேன்? கிளாஸுக்கு வரக்காக தூங்குறேன். எதுக்காக நேரத்தில் எந்திரிக்கிறேன்? எதுக்காக நேரத்தில் போய் படுக்கிறேன்? கிளாஸுக்காக. கிளாஸுக்கு என்னது? இறைவனுக்காக நான் கிளாஸுக்கு மாத்தினேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு புரியுங்க. அப்படிங்கும்போது அப்படின்னா பூஜை புனஸ்காரம் விட்டுலாங்களாங்க? அப்படி இல்லை. அது பண்ணத்தான் இதுக்கு வர முடியும். ஸோ என்ன சொல்றாரு? நீங்க எதையும் தவறு கிடையாது. கோயிலுக்கு போறத தேவையில்லையா? ஐயோ எல்லாம் தேவை. அதெல்லாம் இருந்தா தான் நீங்க எங்க வர முடியும்? சாமானிய பூஜைக்கு வர முடியும். ஓகே. ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.